2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான கட்சியாக பார்க்கப்பட்டது டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம். டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு அதிமுக சார்பாக 11 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. 11 சட்டமன்ற தொகுதிகள், அதாவது இரட்டை இலக்கத்தில் சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. தேமுதிகவிற்கு கூட்டணியில் இடம்பெறும் அதிமுக கூட்டணியில் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தேமுதிகவிற்கு முக்கியத்துவம் தராத எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதற்கான காரணம், தென் மாவட்டங்களில் முக்குலத்தோருடைய வாக்குகளை டிடிவி தினகரன் மூலமாக கணிசமாக கைப்பற்றலாம் என்ற முனைப்பில் 11 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்கி டிடிவி தினகரனுக்கு நாங்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்று டிடிவி தினகரனும் எடப்பாடியும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் புகழ்ந்து கொண்டனர் தேர்தல் களத்தில். ஆனால் தேர்தல் முடிவுகளோ மோசமான ஒரு சூழ்நிலையை கொடுத்திருக்கிறது. அதற்கான காரணம், அதிமுக கூட்டணியில் 11 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டுள்ள டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது. மீதமுள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் 9 சட்டமன்ற தொகுதிகளில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. அந்த 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் 7 சட்டமன்ற தொகுதிகளில் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றியது. இவ்வளவு ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கடந்து வந்திருக்கிறது. இதற்கான காரணம், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் விஜயனுடைய சூறாவளியில் காணாமல் போய்விட்டதாகவே கருதப்படுகிறது. இன்னும் மோசமான ஒரு செய்தி என்னவென்றால், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக வெற்றி பெற்ற ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்ற அடுத்த நாளே அவர் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஜால்ரா அடிக்க சென்று விட்டார். தான் கட்சியின் மூலமாக குக்கர் சின்னத்தில் வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட தன் வசம் வைத்து கொள்ள முடியாத தலைவரை கொண்ட இயக்கமாக டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பார்க்கப்படுகிறது. நேற்று குக்கர் சின்னத்தில் வெற்றி பெற்ற ஒருவர் இன்று விசில் சின்னத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய சூழ்நிலையில்தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமும் அவர் பரிந்துரைத்த வேட்பாளர்களும் இருக்கிறார்கள் என்று இந்த தேர்தல் களத்தில் பார்க்கப்பட்டது. அதிமுகவின் வெற்றிக்கு அரும்பாடுபட்டு முக்குளத்தோர் வாக்குகளை கணிசமாக பெயர் எடுத்து தந்து அதிமுகவின் வெற்றிக்கு உழைப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் 9 தொகுதிகளில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. அதற்கான காரணம், சசிகலாவினுடைய தனி அணியின் காரணமாக டிடிவி தினகரனால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை என்றே அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகின்றன. மேலும் முக்குளத்தோர் வாக்குகள் சசிகலாவா டிடிவியா என்று பார்க்கப்படும் போது சசிகலாவே பெஸ்ட் என்றுதான் சொல்லப்படுகின்றன இந்த தேர்தலின் முடிவுகள். எனவே இந்த 2026ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் டிடிவி தினகரன் சேர்ந்ததால் எந்த பயனும் கிடைக்கவில்லை. குறிப்பாக தென் மாவட்டங்களில் எந்த ஒரு வெற்றியும் அதிர்ச்சியாக பார்க்கக்கூடிய அளவிற்கு அதிமுகவிற்கு கிடைக்கவில்லை என்பதே இந்த தேர்தலின் முடிவுகள் தெரிவிக்கின்றன. வட மாவட்டங்களில் பாமகவின் ஆதரவால் தான் அதிமுக ஓரளவுக்கு தொகுதிகளை கைப்பற்றியிருக்கிறது. தென் மாவட்டங்களில் டிடிவி தினகரனால் எந்த ஒரு பயனும் இல்லை அதிமுகவிற்கு. மேலும் அதிமுகவே தற்போது அதிமுகவாக இல்லை என்பதே தேர்தல் முடிவுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வருகின்ற தேர்தலில் என்னவாக இருக்கும் என்பதை பார்க்கலாம்.